மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்விட்ச் கேஸும் நெஸ்டட் இஃப்பும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் கேஸ் பார்க்கலாம். ஸ்விட்ச் கேஸ் வந்து இஃப் எல்ஸ் இஃப்போட எக்ஸ்டென்ஷன். அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் என்னென்னா கேஸ், பிரேக் அண்ட் டிஃபால்ட். இது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிளை வந்து ஸ்விட்சுன்னு கொடுத்து ஒரு ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் நேமை கொடுக்கணும். அதான் ஸ்விட்ச் கேஸ். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இண்டீஜர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த இதில் நான் பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ அது வந்து அது வந்து நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து எதுவுமே காட்டாது. நம்மளே தான் வந்து இன்புட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் இதுதான் நான் சொன்னேன். எனக்கு அப்பப்போ நான் மறந்துடுவேன். அடுத்து இந்த மாதிரி தான் கொடுப்போம். கேஸ் 1 கோலன் கொடுக்கணும். இங்கே செமிகோலன் கொடுக்கக்கூடாது. இங்கே ஏன் நம்ம பிரேக்குன்னு கொடுக்குறோன்னா, இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன். இப்போ பிரேக்குனா ஒன்றும் இல்லை. இப்போ ரொம்ப நேரம் ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரேக் வேணும். ரொம்ப நேரம் படிச்சுட்டா நமக்கு ஒரு பிரேக் வேணும்ல, அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பிரேக் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நார்மலாக இதோட அவுட்புட் என்ன வரும் வந்து நம்ம 1ன்னு என்டர் பண்ணால் 1ன்னு நமக்கு அவுட்புட் வரும். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம பிரேக் கொடுக்கலன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாருங்க. இப்போ வந்து இங்கே நமக்கு எதுவுமே காட்டாது. இங்கே பாயிண்டர் வச்சு காட்டுது பாருங்க. நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது நான் இன்புட் கொடுத்தது, இது அவுட்புட். 2 அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் நான் எப்படி பார்த்தா இதுதான் வரணும். ஏன்னா இந்த இதில் நம்ம பிரேக்குன்னு கொடுக்கல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அதை விட்டு வெளில போகணும். இன்கேஸ் இங்கே பிரேக் கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே பிரேக்குன்னு கொடுக்குறது நம்ம 1ன்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட்டு 1ன்னு தான் வருது. இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல நான் இப்போ எதுவுமே இல்லாததான் நான் கொடுக்குறேன். 5 வரைக்கும் தானே கொடுத்துருக்கேன். நான் 6ன்னு கொடுக்குறேன். நமக்கு அவுட்புட்டே வரல. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டுன்னு தனியாக ஒன்று கொடுக்கணும். டிஃபால்ட் ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அவுட்புட் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா பாய்னா காட்டும். பாய் பார்த்தீங்களா? ஸோ அடுத்து வந்து நெஸ்டட் இஃப் பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷனும் எல்ஸ் கண்டிஷனும் கொடுக்கறது தான் இஃப் எல்ஸ் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் இஃப்க்கும் நெஸ்டட் இஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ சில விஷயத்த நம்ம வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல சில விஷயத்தில் 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த 2-3 கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஏ வந்து 1 ஈக்குவலாக இருந்தால் இங்கே இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது அது வந்து வெரிஃபை பண்ணும். இல்லை ஏ 1 இல்லைன்னா அது அவுட்புட்டே நமக்கு கொடுக்காது. நம்ம இங்கே எல்ஸ் கிளாஸ் கொடுத்தா தான் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷனும் ட்ரூ தான் இந்த printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ பாருங்கள், இங்கே 1ன்னு நான் கொடுக்குறேன். இங்கே நம்ம ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அவுட்புட் வரும். நான் பேசணுமே printf இல்லாமல் ஸ்கேன்எஃப் கொடுக்கலாம். 1ன்னு கொடுக்குறோம்.
பார்த்தீங்களா நமக்கு வந்து printf is greater than 5 வந்துச்சு. ஸோ இப்படி ஏஸ் கிரேட்டர் தென் 5 நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ நமக்கு அவுட்புட் வரும். ஒரு சின்ன எரர். பார்த்தீங்களா அவுட்புட் வந்துச்சு. இப்போ இதே எடுத்து எல்ஸ் கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டுத்துக்கும் எல்ஸ் கிளாஸ் கொடுத்தாச்சு. இன்கேஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்து இந்த கண்டிஷன் உள்ளே கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை இந்த கண்டிஷனே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். நமக்கு வந்து ஏஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ இங்கே இருக்க எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் வேறு வரும். ஸோ இந்த இடத்துல நான் printf கொடுக்க மறந்துட்டேன். இப்போ நமக்கு வந்து இந்த எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸாக இருந்துச்சு. குட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப், வைல் லூப், do while loop and nested for loop. Hope you guys enjoyed my video. Bye.